இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆலப்பி போட் ஹவுஸ் பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆலப்பி போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. போனோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. நான் ஆலப்பி போட் ஹவுஸில் 12 o'clock வந்து போட் கிளம்புது. ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸு மேலும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் மீல்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆலப்பி போட் ஹவுஸில் டீலக்ஸ் ப்ரீமியம் லக்ஸரின்னு 3 போட் இருக்குது. அதில் நாங்கள் ப்ரீமியம் தான் பார்த்தோம். டீலக்ஸ் கொஞ்சம் கம்மியாக சின்னதாக இருந்துச்சு. நீங்கள் லக்ஸரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்து ஃபுல்லாகவே இருக்கும். எங்களுக்கு வந்து நைட்டு 9 மணிலேருந்து மார்னிங் 6 o'clock கட் பண்ணிட்டேன். லக்ஸரி போட்டில் போனீங்கன்னா ஃபுல் டே இருக்கும் உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. மற்றபடி ஹால் நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உட்காந்து நீங்கள் வியூ பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள போட்லாம் போகிறது வர்றது பார்க்கலாம். நாங்கள் போனதில் மாடியெலாம் இருந்துச்சு. மாடியிலேருந்து நல்லா வியூ தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் போய் சேர்ந்தது 12 o'clock. 12 o'clock நாங்கள் போனோன்னா போட் எடுத்துட்டாங்க. போட் எடுத்துகிட்டு அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈவினிங் 6 o'clock வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இடையில எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அப்ஸ்டர்ஸ் இருந்துச்சு. அப்ஸ்டர்ஸ்லேருந்து வியூ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டில் நல்ல வியூ, இந்த கண்ணாடி விலக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நம்ம வந்து முன்னாடி உட்காந்து அவங்க ஓட்டுறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வர்ற போட்லாம் நல்லா ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தென்னை மரமாக நிறைய இருந்துச்சு. வெல்கம் ட்ரிங்க்ஸ் முடிஞ்ச உடனே எல்லோரும் நாங்கள் 12:30க்கு அசம்பிள் ஆகி அங்கே வந்துட்டோம் உள்ள. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருந்துச்சு, 3 ஏசி, 3 டாய்லெட் பாத்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன் இருந்துச்சு. கிச்சனில் வந்து 3 பேர் சமைச்சு கொடுத்தாங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே போட்டில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க ஓட்டினாங்க, ஒருத்தவங்க கிச்சனில் ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி 3 பேரும் சேர்ந்து குயிக்காக எங்களுக்கு கொடுத்தாங்க. மிச்ச ரூம் மாதிரி தான் இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ரூம் புக் பண்ணி போகிற மாதிரியே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ கொடுத்துருக்கேன். இந்த கண்ணாடி விலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிச்சன் தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி 3 பெட்ரூம் இருந்துச்சு. 3 பெட்ரூமில் நம்ம நைட் படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம பூட்டிக்கலாம். ஃபுல்லாகவே சன்செட் சன்ரைஸ் எல்லாமே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். பக்கத்தில் வந்து போட் வந்து போயிட்டே இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரினர்ஸ் தங்குறதுக்கு தனியாக அவனுக்குள்ளே ஃபாரினர்ஸ் ரூம்ஸ்னே இருந்துச்சு. 4 மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக டீ டயத்தில் இறக்கி விட்டாங்க. அங்கே ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. இளநீ குடிக்கிறவங்க குடிக்கலான்னு சொன்னாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நம்ம வெளியில் வாங்கினா கம்மி தான். அங்கே நிறைய பார்க்குற இடங்கள் இருக்குது. அங்கே வந்து ஆலப்பி பீச் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்லா விளையாண்டோம் அங்கே போய். ஆனால் நாங்கள் குளிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு போனனால குளிக்கலை. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் அங்கே மட்டும் போய் நின்று நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா அங்கே ஜெயின் ஃபீல்லாம் இருக்கும் போல தெரியுது. நிறைய ஸ்நாக்ஸ் அங்கெல்லாம் கிடைக்கும். ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருந்துச்சு. போட் ஹவுஸில் நல்லா போட்டு வந்து இங்கிட்ட அங்கிட்ட போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்து ரசித்தோம். அங்கனக்குள்ளே விண்டோஸ் நிறைய இருக்கும். அதுக்குள்ளே உட்காந்தோம்னா நல்லா பார்க்கலாம். சன்செட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா தெரியுது. அங்கே வந்து போட் ஹவுஸ்க்கு இங்கே எல்லாம் ஏறுறதுக்காண்டி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கயாக்கியெல்லாம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சன்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே பார்த்தோம். ரொம்ப அழகான காட்சிகள். அதுக்கப்புறம் இது மேலேருந்து எங்களோட போட் வியூ பார்த்திங்கன்னா நாங்கள் போட் வர்றதெல்லாம் ரசித்து பார்த்தோம். இந்த போட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய போட்டு. இதில் நிறைய ரூம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தங்கலாம். சப்போஸ் நம்ம நிறைய பேர் போயிருந்தோன்னா அங்கே இருக்கலாம். நாங்கள் 10 பேர் போனனால எங்களுக்கு இந்த போட் போதுமான அளவு இருந்துச்சு. அங்கே இப்போ நீங்கள் பார்த்த போட்டில் நிறைய ஹவுசஸ் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் தங்குற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலலாம் பெரிய பெரிய போட்டாக இருந்துச்சு. அங்கெல்லாம் போனோம்னா ரொம்ப காசு. இதுவே 30,000 ஆயிடுச்சு 10 பேத்துக்கு. கிலோ என்ன விலைன்னா இந்த மாதிரி நீங்களும் போகணுன்னா முதல்ல புக் பண்ணிட்டு போகணும். பெருசாக இருக்குல்ல இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு தான் 1700 ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. 800 இது இப்படி ஒன்று. இந்த மேலேயுமே ஒரு சிங்க் இருந்துச்சு கை கழுவுறதுக்கு. மாடி
மாடியிலையுமே இருந்துச்சு. இது ஆலப்பி பீச்சு பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனோட வியூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலப்பி வந்து நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா பேச்சுலர்லாம் சேர்ந்து போகலாம், 2 பேர் தூங்கலாம். ஒரு பெட்டும் கொடுத்துட்றாங்க. அப்போ கீழே ஒரு ஆள் தூங்கலாம், மொத்தம் 3 பேர் தூங்கலாம். நீங்கள் ரொம்ப குளிர் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து ஜம்காலாம் எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது மேலே உள்ள வியூவு டைனிங் டேபிளில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த போட்டை நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி சோஃபா செட் இருந்துச்சு. இது எங்களோட போட்டு அயலோ அலப்பின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் உள்ள போட்லாம் ரொம்ப நல்லா ரசித்தோம். பக்கத்தில் போகிறது அங்கெல்லாம் நிறைய பேர் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்யாணம் ஆகி புதுசாக போகிறவங்க, அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க. இது எங்களோட மாடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடியில் ஏறி போகலாம். இந்த வழியே தான் ஸ்டெப்ஸ் வழியே ஏறி போனோம்னா மாடி இருந்துச்சு. மாடியில் சோஃபா இருந்துச்சு. அப்புறம் மத்தியானம் நைட் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள், அப்புறம் அங்கிட்டு உட்காந்து பார்க்குறதுக்கு சோஃபா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாடிப்படி. மாடியில் போயும் இருந்துக்கலாம், கீழேயும் இருந்துக்கலாம். ஆனால் என்ன, கொசு தான் கடிக்கும் மாடியில் போனீங்கன்னா. கீழேருந்து விண்டோவை திறந்து பார்க்குறேன் பேர் வழின்னு பார்த்தீங்கன்னா கொசு நிறைய வந்துடும். அதனால் நாங்கள் விண்டோ திறக்கலை. இது நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு இருந்தனால வெஜ்ஜுக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியான்னு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் 6 மணிக்கு போய் செய்யும்போது கயாக்கி போகிறவங்க போகலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கயாக்கி போகிறவங்க போனாங்க. அங்கே ஐஸ்கிரீமும் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ், வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பெரிய போட்டு ஒன்று வந்திருக்கு. அந்த போட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் 6 மணிக்கு இறக்கி விட்டோன்னே அங்கே லேண்ட் பண்ணிட்டாங்க. லேண்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஒரு பவர் ஸ்டேஷன்லேருந்து பவர் எடுத்துக்கிட்டாங்க ஏசிக்கெல்லாம். அதனால் நைட்லாம் ஏசி அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock அந்த பவர் கட் பண்ணி விட்டனால அது ஏசிலாம் ஆஃப் ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி 9 o'clock மறுபடியும் நாங்கள் எங்கே கிளம்புனோமோ அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டோடனே நாங்கள் எல்லா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கனக்குள்ளே நம்ம கார் பார்க்கிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 100 rupees கொடுக்கணும், நம்ம கார் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட திங்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே 3 பேர் இருப்பாங்க, அவங்க கொண்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரில் வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவைனாச்சும் நம்ம லைஃப்பில் இந்த ஆலப்பி போகணும்னா நீங்கள் முதலே புக் பண்ணி ஒரு 10 daysக்கு புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏன்னா இது சீசன் டைம், டிசம்பர் மாதம். நீங்கள் வேறு மந்த்து போகிறத விட டிசம்பர் மந்த்து போனீங்கன்னா சீசன் ரொம்ப இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் அங்கே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கி காரில் போகாட்டினா அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகணும். இங்கே இருக்குள்ள பக்கத்தில் 1500 ரூபாய்க்கெல்லாம் ரெசார்ட் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எர்ணாகுளத்துலேருந்து நீங்கள் ஆட்டோவில் போனீங்கன்னா ரொம்ப பக்கம்தான், 30 ரூபாயில் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அதில் நீங்கள் அங்கே தங்கினாலும் தங்கிக்கலாம். நாங்கள் கொச்சின்லேருந்து வந்தோம். கொச்சின்லேருந்து ஒரு 1.5 hours ஆச்சு. கொச்சினில் மொதல் நாள் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தனால நாங்கள் கார்லேயே வந்துட்டோம். நீங்கள் போகணுன்னா எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அங்கே நீங்கள் ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வர முடியும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீச்சில் நல்லா விளையாண்டுட்டு நீங்கள் கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொச்சின் போகணுன்னா கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அங்கே வெளியேயும் ஃபிஷ்ஷெல்லாம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தோம். இங்கே உள்ளே 1600 rupees சொன்ன ஃபிஷ் வெளியே 300 தான் இருந்துச்சு. அதையும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி பட்டுச்சு. நாங்கள் வெளியே வாங்கலாம்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் அங்கேருந்து வரவே 9 hours ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கலை.
இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இந்த படி இதெல்லாம் வந்து இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த படி வெளியே போய் ரைட்டில் போனால் டைனிங் டேபிள் வந்துடும். அவங்களுக்குள்ளேயே சிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பார், மோர், ரசம் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷும் கொடுத்தாங்க. தொட்டுக்கிற வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் கிழங்கு கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. காராமணி கொடுத்தாங்க, யாருமே அதை சாப்பிடல. அது மட்டும் அவ்வளோவா பிடிக்கல. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ் போட்டில் போனீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கு, தனியாக போகிறத விட. 20 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் ஹவுஸ் போட்டில் வந்து 20 ஹவர்ஸ் இருக்குன்னாலும் இருக்கலாம், 2 டேஸ் இருக்கலாம். 2 டேஸ் இருந்தீங்கன்னா டபுள் பேமெண்ட் பண்ணணும். நாங்கள் சிங்கிள் டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பேக் வாட்டர்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த தென்னை மரம் வந்து ஃபேமஸ். 1 டே ஸ்டே தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் ஹவுஸ் போட்டில் இருக்கணும். சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, அதை விட கூட பெட்ரூம் கூட இருக்குது. நிறைய சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சில போட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு, அதில் நிறைய சேர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நல்லா இருந்துச்சு. போட் வீடுன்றது வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. சுற்றி நல்லா புல்வெளி, போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வராங்க இல்லையா, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து டைரெக்டாக போனோம்னா குயிக்காக போயிட முடியுது. இது நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்காண்டி அவங்க சுற்றி கூட்டிகிட்டு வராங்கன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நடந்து போயிட்டு வந்தோம். பக்கத்தில் தான் இருக்குது அந்த நம்ம கார் வைக்கிற இடம். அதாவது நம்ம ஏறின இடத்த சொல்கிறேன். இந்த ஆலப்பியில் போட் ஹவுஸில் நல்லா ரொம்ப தூரம் சுற்றி காமிக்கிறாங்க. அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லை 2-3 ஃபேமிலி சேர்ந்து போகணுன்னா கூட நீங்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன் கூட வைக்க ஏதுவாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே போய் வைக்கலாம். பலூன்லாம் கட்டி ஃபிஷ்லாம் வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அங்கே நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க சமைச்சு கூட கொடுப்பாங்க. இதுவரை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆலப்பி போட் ஹவுஸை பற்றி முழுமையாக பார்த்தோம். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோன்றதை பற்றியும் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.